யார் உண்மையாலுமே நமக்கான நல்ல தலைவன், யார் நம்மளை நல்ல படி நல்ல முன்னேறி வா, நீ வந்து சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தான இடத்துக்கு வான்னு சொல்ற ஒரு தலைவனா, சரக்கு இருக்கு மிருக்கு இருக்கு குடிச்சிட்டு கூத்தடி, நீ வந்து அவன் வீட்டு பொண்ணை தூக்கு இவன் வீட்டு பொண்ணை தூக்கு, இல்லையா ஒவ்வொருத்த மேலே இத்தனை கேஸ் இருக்கணும், அத்தனை கேஸ் இப்படி கெத்து அப்படின்னு சொல்றவங்க சரியான தலைவன் கிடையாது. அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்றாரு, நீ படிச்சு கெத்தவா, எதெல்லாம் உங்ககிட்ட மைனஸ்ன்னு சொல்றானா அதெல்லாம் நீ பிளஸ் ஆக்கு, உனக்கு படிப்பு வரான்னு சொல்றானா படிச்சு காட்டு, உனக்கு நல்லா உடுத்த வரான்னு சொல்றானா நல்ல டிப்டாப்பா உடுத்து. இதை ஏன் அம்பேத்கர் அவர்கள் சொல்றாருன்னா, எதெல்லாம் உன்னை வந்து ஒரு குறியா வச்சு உன்னை வந்து சொல்றாங்களோ அது எல்லாத்தையும் நீ ஓவர் கம் பண்ணி மேலவா, படிச்சு மேலவா. நீ ஏன் இடஒதுக்கீடு, அவர் இடஒதுக்கீடுங்கிறதுக்கே அவர் எவ்வளவு இது சொன்னாரு, யார் யார் அந்த குறிப்பிட்ட வருஷங்கள் தான் அது இருக்கணும்ன்றாரு. அவர் என்ன சொல்றாரு, ஐயோ நான் பட்டியல எடுத்து சேர்ந்தவன் எனக்கு இடஒதுக்கீடு கொடுனே கேட்காத அவமானங்கிறாரு. நான் எந்த வகையிலும் ஒதுக்கப்பட்டவனோ தாழ்த்தப்பட்டவனோ கிடையாது, நான் எல்லாருக்கும் ஈக்குவல்னு சொல்லுனாரு. நீங்க இன்னைக்கு அதை தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? அம்பேத்கர் பேரை சொல்லிக்கிட்டு நீங்க இன்னைக்கு என்ன பண்றீங்கன்னா, அந்த ஒரு மிகப்பெரிய தேச தலைவருக்கு மாலை கூட அடுத்தவங்க போடக்கூடாதுன்னு கூண்டு கட்டி வச்சிருக்கிறீங்க அம்பேத்கர் அவர்களோட சிலையை. அந்த அளவுக்கு நேரோ மைண்டடா இருக்கீங்க நீங்க. நீங்க எப்படிங்க உங்களுக்கு கீழே இருக்க பட்டியல மக்களை மேலே கொண்டு வருவீங்க? உங்களுக்கு ஒரு பரந்துபட்ட அறிவு, உங்களுக்கு ஒரு விசாலமான மனசு இருந்தா தானே உங்களுக்கு கீழே நம்பி இருக்க லட்சக்கணக்கான இளைஞர்களை நீங்க கை தூக்கி விடணும். அதை விட்டு நீங்க அவங்களை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, தவறா வழி நடத்திட்டு இருக்கீங்க. அவங்களால நான் அடியாட்களா உங்களுக்கு? எப்படி நீங்க அவங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏர்போர்ட் மூர்த்தி வந்து இவங்களை இப்படிலாம் பேசிட்டாருங்கிறாங்க. திமுக மேடைகள்ல பாஜக இருக்கிறவங்களை பத்தி என்னென்ன கேவலமா பேசுறாங்க. அப்ப பாஜக இருக்கவங்களாம் கட்டையும் கல்லு செருப்பையும் தூக்கிட்டு ஓடுறோமா அவங்களை அடிக்க? பாரத பிரதமர்ல இருந்து உள்துறை அமைச்சர்ல இருந்து ஒரு நிதி அமைச்சர் ஒரு பெண், நீங்க என்ன சொல்றீங்க, ஆஹா நாங்க தான் பெண்ணுரிமை காவலர்கள், நாங்க தான் தமிழ்நாட்டை சேர்ந்த பெண். அந்த அம்மா வந்து ஒரு ஸ்டேட் லெவல்ல இருக்காங்கன்னா நமக்கு தானே மரியாதை. ஒரு தேசம், பாரத தேசம் இவ்வளவு பெரிய ஒரு தேசத்துக்கு, இத்தனை கோடி மக்கள் இருக்க தேசத்துக்கு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போற ஒரு பெண் வந்து ரெப்ரசன்ட் பண்றாங்கன்னு நீ பெருமை பண்ணுமா இல்லையா? தமிழனா இருந்தா என்ன சொல்றீங்க, அவங்கள என்னென்ன அபியூஸ் பண்றீங்க, என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்றீங்க? அப்ப அவங்க வந்து உங்க மேல என்ன இது பண்றாங்களா? ஒரு பிரதமர்னு பார்க்காம நீங்க என்னென்ன பண்றீங்க? சாதாரண பாஜக இருக்க நிர்வாகிகள், பெண் நிர்வாகிகள்னு வச்சுக்கோங்க, அவங்க ஒரு போஸ்ட் போட்டாலோ கருத்து சொன்னாலோ இந்த ஊபிஸ் ஆகட்டும் இந்த விசிகால இருக்கவங்களாகட்டும் எவ்வளவு கேவலமா அவங்களை அபியூஸ் பண்ணணுமோ நீங்க வந்து கமெண்ட்ல பண்றீங்க பேசுறீங்க. இதுல இந்த திமுக 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட பேச்சாளர் இருக்காங்க, அவங்க பேசலாம் பார்த்துருக்கீங்களா? இந்த தெருவில் குடிச்சிட்டு விழுந்து கிடப்பான்ல அவன் பேசுற மாதிரி டேஷ் டேஷ் டேஷ்னு மேடையில பேசுறீங்க. அப்ப பாஜக இருக்கிற நாங்கெல்லாம் என்னைக்காவது போய் உங்களை தாக்குதல் நடத்திருக்கோமா, உங்ககிட்ட இது பண்ணியிருக்கோமா? உங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்குன்னா திருப்பி அதை கவுண்டர் பண்ணுங்க. நீங்க ஒரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை டிபேட்டு கூப்பிடுங்க. ஏன் போய் பேசுறேன் எங்க தலைவரை பத்தி, வாயா தைரியம் இருந்தா ஒரு மேடைக்கு வாயா டிபேட் பண்ணியா அப்படி சொல்லிட்டு போங்க. அதானங்க கருத்து சுதந்திரம். அதை விட்டுட்டு நீங்க இந்த மாதிரி பண்றீங்க. இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கல்ல, இது மாதிரி முன்னாடி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? அப்ப பேச்சுரிமை அப்படிங்கிறது வந்து ஒன்லி திமுக காரங்களுக்கும் திமுக கூட்டணியில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான், எதிரில் இருக்கவங்களுக்கு கிடையாது. அப்ப இதுதானே சர்வாதிகாரம். அப்ப இது பாசிச அரசு.